மற்ற படத்துக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்துருவாங்க. உண்மையிலே என்கிட்ட பணம் இல்லை இருந்தால் ஒரு 1000 ரூபா கொடுத்து கூட உள்ள போகலாம் பொழுது மறுபடியும் கூட. அந்த மாதிரி படம். நல்ல டைரக்டர் ஜெயக்குமார். சேம் பலர் பேர் தெரியல எனக்கு, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டில் ஆமாம் கிரிக்கெட் அதுதான் சொல்கிறேன். கிரிக்கெட் வந்து கிரிக்கெட்டாக சும்மா உட்காந்து 6 பாலுக்கு 6 6 7 6 அப்படிலாம் இல்லைங்க. இது எப்படி ஆகுதுன்னா கிரிக்கெட்டுன்றது ஒரு தமிழ்நாடு, ஒரு சமூகம், ஒரு தமிழ்நாடு. அதுக்குள்ளே ஆடுற நபர்கள்லாம் வந்து வெவ்வேறு சாதியில் இருக்குங்க. ஓகேங்களா? அது ஒன்று சேர்ந்து அடித்தோம்னா நம்மளை யார் ஆட்டி வைக்கிறான் போது மேல்தட்டில் இருக்கிற நபர் தான் அந்த கோச்சர். அந்த கோச்சர் அதை வந்து மேல்தட்டு சாதிக்காரனா காட்டுறாங்க. நீங்கள் உள்ளே வரதுக்கு தகுதியே இல்லைன்றானுங்க. அப்போது தகுதி இல்லைன்னா எங்கே இருக்குதுன்னா தகுதினா எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது கிரிக்கெட். இன்றைக்கி கிரிக்கெட் எப்படியா போகுதுன்னா சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் போகுது. ஆனால் இன்றைக்கி யாரும் உள்ளே போக முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பிளேயர் இருக்காங்க, ஆனால் யாரும் உள்ளே போக முடியல. ஆனால் உண்மையிலே இந்த படத்தை பார்த்த பிறகு கொஞ்ச நாள் திருந்துவாங்கன்னு நினைக்கிற மக்கள் சாதி ஒழிப்பை சமூக விடுதலைன்னு கையில் முன்னெடுக்கணும். இதுதான் எல்லாரோட கான்செப்ட். இல்லை சார், ஜீவா வந்து எப்படின்னா ஜீவாவில் சொல்லியிருப்பார், சுசீந்திரன் நல்லா சொல்லியிருப்பார். ஆனால் என்னென்னா இதில் வந்து நீங்கள் வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்துக்கும் மற்ற சமூகம் எதுவும் தெரியாது. ஆனால் அதை சொல்கிறது வந்து கழுத்தில் தடவி பார்த்தா பூநூல் இருக்கா அவனை தான் நல்ல பிளேயர்ன்ட்டு பார்ப்பாங்க. ஆனால் அது பார்ப்பன சமூகத்தோட கண்ணோட்டம். அவனை காலி பண்ணுற படம் தான் இது. ஏன்னா அவன் தான் இங்கே ஆட்டி வைக்கிறான். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சாதி இந்துக்கள் வந்து உள்ளே வந்து நுழையிடும் போது அந்த தாடி வச்சுருந்து அவங்க மாமா ஒருத்தர் அவர் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அவரையும் வந்து ஒன்று சேரும் போது அந்த கிரவுண்டு இவங்க கையில் கிடைக்கும். அப்போ கிரவுண்டுன்றது தான் தமிழ்நாடு. புரியுதுங்களா? அந்த கிரவுண்டுன்றது தான் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் 2 சமூகமும் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் வென்றெடுக்கலான்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்கன்னா அதுக்கு 1000 மூளை தேவை. உள்ளே போய்ட்டு அழகாக உட்காந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி நபர்களை பார்க்குறத விட குழந்தைங்களை இட்டு போய் தாராளமாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சாதி அப்படின்ற கயிறு கட்டுற ஸ்கூலில் கயிறு கட்டுற அந்த பாகுபாடெலாம் இருக்காது. குழந்தைங்களை நல்லா பார்க்கணும். கிரிக்கெட்டு எல்லாம் ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். ஒன்றும் இல்லை, விஸ்வநாதன் ஆனதுக்கு வந்து வேர்ல்டு முழுக்க இருக்குது. ஆனால் அதுவே இங்கே கேரம் போர்டில் ஆடுற மரியா எவ்வளோ பெரிய இந்தியா வேர்ல்டு நம்பர் 1 மரியான்றவர். அவர் நம்ம சென்னையில் வேசாரப்பள்ளியில் இருந்து வருவார். ஆனால் அவருக்கு அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதுக்கு வந்து செஸ்ஸுக்கு வந்து மூளை தான் முக்கியம் எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கு மூளையே முக்கியம், ஃபிசிக்கலாக உடம்பும் முக்கியம். ஏன்னா கை ஒதுன்னா ஆட முடியாது. அப்போ அந்த மாதிரி நபர்லாம் ஒதுக்கப்படுறாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். சாதியை வந்து திணிச்சோம்னா இங்கே இல்லை, எங்கேயும் நம்ம யாரும் வர முடியாது, எந்த மனுஷனும் வர முடியாது. அதனால் உண்மையிலே நம்ம ரஞ்சிதனுக்கு பாராட்ட கொடுக்கணும். ஜெயக்குமார் டைரக்டர் அசோக் செம்ம ஆக்டிங், வாய்ப்பே இல்லை. அவரை மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் பண்ணிக்கிறேன். சாந்தனு பிரதி எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க. பாக்கியராஜ் திரைக்கதை மாதிரி இருந்தது திரைக்கதை. பாண்டியராஜன் நடிச்சா எப்படி இருக்குமோ அதுமாதிரி பிரதீப் நடிச்சுக்கிறாரு. நல்ல காமெடி படம், சூப்பர், நல்லா இருக்கு.